Hi guys, எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் பெல்பன் மச்சான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் வரீங்கன்னா என்னோடய பேர் அஜய். போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியா பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கான கிளான்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்னா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய பேர் காமனாக கேட்ட கேள்வி என்னென்னா எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியாவை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, எப்படி அப்ளை பண்ணிங்க சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியாவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியாவோட வெப்சைட் வந்துட்டு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஸ்திரேலியாவோட வெப்சைட்டில் வந்துட்டு நிறைய கேம்பஸ்லாம் லிஸ்ட் அவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிகன் யூனிவர்சிட்டி, ஆர்எம்ஐடி யூனிவர்சிட்டி, விக்டோரியா யூனிவர்சிட்டி, மொனாஷ் யூனிவர்சிட்டி, ஸோ லாட்ரப் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டியெல்லாம் லிஸ்ட் அவுட் இருக்கும் கேம்பஸ் டீட்டெயில்ஸோட. ஸோ அந்த கேம்பஸ் நீங்கள் எந்த கேம்பஸ் நீங்கள் ஆப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேம்பஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ராக்சிமிட்டி ரேஞ்சில் கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் ஹவுசிங்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ மெயினாக என்னென்னா எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சிஓஐ லெட்டர் கொடுத்துருப்பாங்க. சிஓஐ லெட்டர்னால் கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட். நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த லெட்டரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஹவுசிங்கே அப்ளை பண்ண முடியும். வேறு யாரும் வெளியாட்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஹவுசிங்கை வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா ஸ்டூடெண்ட் ஹவுசிங் வந்துட்டு நீங்கள் கேம்பஸ் வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு 2-3 கேம்பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேம்பஸோ அந்த கேம்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்கு, மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு எப்போவுமே மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயிலில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 மந்த்து சேஃப்டி டெபாசிட் வந்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்த்து என்ன ரெண்ட்டோ அந்த ரெண்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு சேஃப்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரூமோட கீஸ் வந்துட்டு நீங்கள் இந்த லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் காலடி வச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஆஃபீஸ் போயிட்டு கீஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் ரூம் போயாச்சு. பை டிஃபால்ட் வந்துட்டு கேஸ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 2 முக்கியமான மேண்டேட் என்னென்னா தண்ணி, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக போயிட்டு நீங்கள் ஏஜென்ட்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டோட பேர் வந்துட்டு யோர் போர்ட்டர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அந்த லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கேஸு, எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட், வாட்டர் சொல்லிவிட்டு நிறைய நம்மளுக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு அந்த வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன் தேவையோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் டீலர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி சப்ளையர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அவங்க கூட சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக நான் சொன்னேன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ண வேணாம். கேஸுக்கு தனியாக, வாட்டருக்கு தனியாக, எலக்ட்ரிசிட்டி தனியாக சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு நீங்கள் லேண்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து தேடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆப்ஷன் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏஜென்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல் எல்லா ப்ராசஸையும் பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரூம் போனீங்களா, தூங்கினீங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் யூனிக்கெல்லாம் போக ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். அண்டில் தென் see you guys. Bye.